அழகா நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் ராக்னாராக் சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால முடிஞ்ச சாப்பிட்டா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாம பார்ப்பீங்க நம்புறேன். சோலோ லெவலிங்கோடைய கதையை காட்டிலும் இது கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கலாம் அந்த த்ரில்லிங்கிறது. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் சோலோ லெவலிங் நான் முதல்ல பார்க்கும் போது அனிமேஷன்ல பயங்கரமா இருக்கும். ஹீரோ வந்து ஈராக்ல இருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வருவான். சும்மா லெவலப் பிஜிஎம் போட்டு பயங்கரமா மிரட்டி விட்டுருப்பானுங்க. அது போல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அனிமேவும் நான் அந்த அளவுக்கு பார்க்கல. ஐ மீன் அந்த ஒரு ஃபீல் எனக்கு எந்த ஒரு அனிமேவும் அந்த அளவுக்கு இப்போதைக்கு கொடுக்கல. மேபி ஃபியூச்சர்ல வரலாம். இது எல்லாமே குறைய ஆப்போன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு பார்ட் ஆஃப் வியூலையும் ஒவ்வொரு விதமான அனிமேவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தான். அதுல வந்து லெவலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆக்ஷனா இருக்கிற இந்த மாதிரியான அனிமே மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல பார்த்தது. அது போல இப்ப சோலோ லெவலிங்கோடைய ராக்னராக், அதாவது அவனுடைய பையன் இப்போ தொடர்ச்சியாக டெவலப் பண்ண போகிறான். கண்டிப்பா வந்து இந்த கதை வந்து ஒருத்து தான் நான் சொல்லுவேன். என்னடா பையங்காரன் அதே கதைடா, சேம் கான்செப்ட் ஒன்னும் இருக்காது, இதை ஏன்டா போட்டுட்டு இருக்குன்னு நினைச்சேன்னா கண்டிப்பா கதை இல்லாமலாம் இல்ல, கதை இருக்கு, சேம் கான்செப்ட் தான். பட் பல இடங்கள்ல பல விதமான டிஃபரன்சஸ் இருக்குது. கண்டிப்பா நீங்க அதை பார்க்க நீங்களே ரசிப்பீங்க. ஏன்னா நான் இப்படிதான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்சளவுக்கு நல்லா தான் இருக்கு. ரொம்பவும் ஹைப்புனும் ரொம்பவும் கதை லோவுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நார்மலா நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். அது போல உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதுக்கப்புறம் பார்க்க போற ஒவ்வொரு எபிசோடுமே பிடிச்சிருந்துச்சுன்னா முடிஞ்சளவுக்கு பார்த்து அந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. கதை நல்லா தான் இருக்குன்றத நானும் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுவே எனக்கு போதுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நானும் தொடர்ச்சி என்னால முடிஞ்சளவுக்கு போடுறேன். சரிங்க சாமியோட கதை உள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஒருத்தனை காமிச்சு தான் 2 விதமான குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ சோலோ லெவலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ராக்னராக்ல கிட்டத்தட்ட ஒரு காடு கிடையாது, அவுட்டர் காட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்ஷியன் டைம்ஸ்ல சுப்ரீம் பீயிங்ஸால ரொம்பவும் தெரியப்பட்ட பல விதமான கணக்கிலே அடங்காத யூனிவர்சஸை கிரியேட் பண்ண ஆப்சல்யூட் பீயிங்ஸ் எல்லாமே ஒவ்வொரு யூனிவர்ஸை ஆண்டாங்க. அப்படிப்பட்ட சுப்ரீம் பீயிங்ஸால உருவாக்கப்பட்ட இந்த யூனிவர்சஸ் எல்லாமே ஒரு இன்டர்னல் லைஃப் அண்டு ஒரு முழுமையான வாழ்க்கைக்குள்ள நிம்மதியா போயிட்டு இருந்தது. இந்த வாழ்க்கையோட முழு விதமான லட்சியம் என்னன்னா ஒரு ஆன்மாவா இருந்து இந்த உலகத்துல பிறக்கிறது மட்டும் இல்லாம கூடவே அதோடைய விதிப்படி அந்த ஆன்மாக்கான அந்த யூனிவர்ஸோடைய முடிவுல அது இறந்து போயிடும். அது போல இந்த என்லெஸ்ஸான சைக்கிள்ல சுப்ரீம் பீயிங்ஸுக்கு சில விதமான பொறாம புத்திகள் வர ஆரம்பிச்சுது. உன் யூனிவர்ஸ் பெருசா, நான் வாழ்ற யூனிவர்ஸ் பெருசா, இப்ப நான் பெருசா நீ பெருசான்றது. இவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே ஒரு பொழுதுபோக்கு மட்டும்தான். அதன் வகையில இந்த காட் ஆர்ட்ஸால உருவாக்கப்பட்டதே இந்த வார். ஆனா சோலோ லெவலிங்கை பொறுத்த வரைக்கும் காடுனால உருவாக்கப்பட்ட 2 ட்ரைப்ஸ் சேர்ந்தவனுங்களுக்கு இடையில வார் உருவாகி இருக்கும்னு சொல்லியிருப்பானுங்க. அதை தடுக்கிறது இவனுங்கன்னு சொல்லியிருப்பானுங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ இந்த இடத்துல காடுங்களே என்டர்டைன்மெண்ட்டுக்காக வார பண்ணிட்டு இருக்கானுங்கன்றத சொல்றாங்க ஓப்பனாவே. சூப்பர் பீயிங்ஸால உருவாக்கப்படுற இந்த கிரியேஷன்ஸ்ல சில விதிமீறல்கள் நடக்கும் போது அந்த கிரியேஷன்ஸ் ஒன்னா உடைக்கப்படுது. முடிவில்லாத வார்ல திரும்பவும் பிறந்து அழிஞ்சு திரும்பவும் பிறந்து அழிஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த வார் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு பிளேஸ்ல பேசினப்போதான் இந்த மாதிரியான சில நம்பிக்கை துரோகமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அவ பார்த்தா சோலோ லெவலிங்லயே அந்த காடு ஒருத்தர் இருந்திருப்பான், அவனை வந்து துரோகம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவா என்லெஸ்ஸான வார்ல முடிவுல தன்னுடைய ஓன் கிரியேஷன்ஸையே அவங்க கொல்ல ஆரம்பிச்சாங்க சுப்ரீம் பீயிங்ஸ். ஏன்னா அவங்களையே தாண்டி இவங்க பவர்ஃபுல்லா மாறணும் போது தன்னை பின்னாடி வந்து அழிச்சிடுவாங்களோன்ற ஒரு பயம் தான். அதுக்காக இவங்க கண்டுபிடிச்சதுதான் டிமென்ஷன்ஸ். அதர் டிமென்ஷன்ஸ்ல இவங்களுக்கு தேவையான விளையாட்டுகள் எல்லாத்தையுமே ஒன்னா உக்காந்து இவங்க பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்தவரைக்கும் இது பொழுதுபோக்குறதுனால தன்னுடைய ஓன் கிரியேஷன்ஸால உருவாக்கப்படுற ஒவ்வொருத்தருமே அவங்க கொள்ளலாம் ஈஸியா. அது போல இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஓனர்லெஸ்ஸா இருக்கிற பவரை கொண்ட அந்த பவரை அடையாளம் படுத்திக்கிற ஒரு நபர் இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஆப்சல்யூட் பீயிங்ஸ்குள்ள என்னென்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பிரசன்ட் டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்க, ஐ மீன் ஹீரோவுடைய பையன் தான் இப்ப ஹீரோ. அவன் வந்து சூப்பர், என்னது எனக்கு கொரியன் நேஷனல் யூனிவர்சிட்டியோடைய ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிடைச்சிருக்கா. டேய் என்னடா சொல்ற, பொய்யெல்லாம் சொல்லாத. ஏய் நான் ஏன்டா போய் சொல்ல போறேன், எனக்கு யூனிவர்சிட்டியில கிடைச்சிருச்சு, அதுவே எனக்கு சந்தோஷம். டேய் இவனுக்குலாம் கிடைச்சிச்சு, எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவனுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்புறம் இன்னொருத்தனும் கங்க்ராச்சுலேஷன் சோகோ, யூனிவர்சிட்டிக்கு போக போல ஆர்ட்ஸுக்கு யூனிவர்சிட்டிக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த அமௌண்ட் டேலண்ட் வச்சுட்டு இருக்கிற ஒன்ன மாதிரியான ஆளெல்லாம் அந்த இடத்துக்கு போக போறேன்றது. உன்னுடைய டேலண்ட் டிராயிங் பண்றது
சொன்னது தானே? ஆமாண்டா சாங்சியால், உனக்கு என்ன வேணும்? திரும்பி வந்திருக்கேன். டேய், நான் உனக்கும் சாங்சியால் கிடையாது, நான் தாண்டா லீ யங்சியால். சரி கத்தாத. அப்புறம் பொண்ணுங்கெல்லாம் பேசுறாங்க அங்க பாரியா, திரும்பியும் லீ வந்து அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப சைல்டிஷா நடந்துக்கிறானுங்கப்பா ரெண்டு பேரும். ஆமா சரியா சொன்னேன். ஹீரோவை யோசிக்கிறான், எதுக்காக இவன் தேவையில்லாம திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணி அசிங்கப்படுத்துக்கிறான் எனக்கு புரியல அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது சோகோ அடி வாங்கடான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கலாம். ஹீரோ ஆனா டக்குன்னு அந்த இதுல ஜம்ப் பண்ணி அவன் மூஞ்சில ஒன்று கொடுக்க எவனோ கடுப்பா வரான். சும்மா ஏன்டா அடி திரும்ப திரும்ப அடி வாங்கி நீ ஆயுதுன்னு இருக்க, தேவையில்லாம என் கூட சண்டை போறதை நிறுத்திட்டு உன் வேலை என்னமோ அதை போய் பாடுறா அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. அப்புறம் பார்த்தா அவனுக்கு ஒரு ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா இவன் கொடுத்த அடியில அவன் அசல்ட்டா நின்றுட்டு இருக்கான். என்னடா ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் இன்னொரு குத்து கொடுக்குறான் தன்னுடைய கையில பவரை வர வச்சு. இது அந்த அளவுக்கு வலிக்காதுன்னு சொல்லிட்டு அதை கொடுக்க ஹீரோ உன்ன பக்கம் பயந்துறான், இந்த பக்கம் கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்க அங்க பார்த்தா அவன் பண்ண ஒரே ஒரு அட்டாக்ல பொத்தலாயிடுது. இது என்ன பவர்ன்னு சொல்லிட்டு அவனும் உன்ன பக்கம் ஷாக் ஆகுறான். ஹீரோவும் உன்ன பக்கம் என்னன்றது புரியல. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோவை பார்த்தா செகண்ட் இயர் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்டா படிச்சுட்டு இருக்கான் காலேஜ்ல. அப்ப பார்த்தா பக்கத்துலயே அந்த இடத்துல ஒரு கேட் எல்லாம் உருவாக்கி இருக்கு. அட என்னடா இது, நான் படிக்கிற காலேஜ் பக்கத்துலயே இந்த இடத்துல ஒரு கேட்டா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களும் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு பொதுமக்கள் போகுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம், ஏனென்றால் இந்த இடத்தில் டஞ்சன் உருவாகி இருக்கு, இதை எல்லாமே ஆண்டர்ஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஆபீசர்ஸும் அந்த இடத்த சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த இடத்துடைய இன்சார்ஜா இருக்கவரு, என்னப்பா ஆண்டர்ஸ் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரல? ஆமா சார், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆயிடுச்சு ஒண்ணுமோ வரல அவங்க. ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்சு இது டீராங் கேட்டுன்றதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அவங்க பொறுமையா கூட வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் அவங்க வேலை நடந்துட்டு இருக்க ஹீரோவோ உன பக்கம் யோசிக்கிறான். என்னது திரும்பி இன்னொரு கேட்டான். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேட்டுக்கு எல்லாமே இந்த இடத்துல வர ஆரம்பிச்சுது, அதுவும் இந்த வேர்ல்டுல, அதுவும் பெரிய லெவல்ல அப்படின்னு திரும்பவும் சோலோ லெவலிங் உடைய கான்செப்ட் கொண்ட ஒரு சின்ன விஷயத்தை இந்த இடத்துக்கு காமிக்கிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த கேட்டுங்க எல்லாமே டஞ்சன்ஸோடைய ஒரு நுழைவாயிலுக்கான வழியா இருக்கு இந்த உலகத்துக்கு வரக்கூடிய கிரியேச்சர்ஸுக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு அதுல இருந்து கணக்கில் அடங்க அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே டஞ்சன்ல இருந்து வெளியே வந்து மக்களை கொல்ல ஆரம்பிக்குதுங்க. பீப்புள்ஸ் அதுக்கப்புறம் அதுங்களை எதிர்த்து போராட்டத்துக்காக தன்னுடைய மானான்னு சொல்லப்படுற விஷயங்களை பயன்படுத்தி பவர்ஸை சேகரிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருமே அவைக்னிங்னு சொல்லப்பட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தருடைய உதவி மூலியமா இந்த கேட்டுங்கெல்லாம் என்ன உருவாகுது, எப்படி உருவாகுதுங்க, என்னென்ன இதுல இருந்து பண்ணணும்ன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆண்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள மொத்தமா அடக்கி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் இப்ப இந்த இடத்துல மக்கள் எல்லாருமே 2 விதமா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு அவைக்னிங் ஆனவங்க, நான் அவைக்னிங் ஆனவங்க அப்படி அவன் படம் வஞ்சிட்டு இருக்க பார்த்து வெறும் வரைஞ்சிட ஆரம்பிச்சிருக்கான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவைக்னிங் செய்யப்பட்டவங்க எல்லாமே ரொம்ப பலசாலியா இருக்காங்கன்றது. அதுல பார்த்தா இந்த இடத்துல லீ கூட சண்டை போட்டிருக்கான், இவன் தான் தோத்து போயிருக்கான். அது மட்டும் இல்லாம நான் வாரத்துக்கான காரணமே இவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்கணும். என்னுடைய பேரண்ட்ஸ் காணாம போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் சர்வைவல் ஆகிற சூழ்நிலைன்றது எனக்கு ரொம்பவும் அதிகப்படியா தான் இருக்கு. ஒரு நார்மலான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். முடிஞ்சலுக்கு எல்லாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது. என்னுடைய டேடி எனக்கு ஒரு விஷயத்த கடிச்ச சொன்னது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவருடைய பவர்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன்ல பயங்கரமான விஷயங்களை எப்படி எதிர்த்தாருன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சு, நான் கண்டிப்பா அதையே நான் ஃபாலோ பண்ணுவேன். சாங்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட அந்த வார்த்தையை கட்டி போனோம். அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அப்ப பார்த்தா நம்ம டீச்சர் தான் கூப்பிடுறாரு. டீச்சரும் கூப்பிடுறது பார்த்துட்டு என்னாச்சு, என்ன இன்னைக்கு பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கேன், பரவாயில்லையே நல்லா ஃபன்னா வரைஞ்சிருக்கேன். பேசிக்கலி ஏதோ ஃபீல் பண்ணி வரைஞ்சிட்டு இருந்தேன், என்ன வரைஞ்சேன்னு தெரியல. என்னடா இது இவ்வளவு பெரிய ஹியூமன் பாடி வச்சிருக்கேன், ஆண்ட் வரைஞ்சிருக்கேன், பார்க்கவே ஹியூமன் மாதிரி இருக்கு, தெரியலப்பா மைண்ட்ல தோணுச்சு டீச்சர், அதனாலதான் போட்டோல வரைஞ்சிட்டேன் அப்படியே அப்படின்னு பார்த்தா பெருவோட முழு உருவத்தை வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து இப்ப அந்த கேட் ஓப்பன் ஆயிருக்க இடத்த காமிக்க அந்த இடத்துல இருந்து கேட்டை விட்டு எல்லா அண்டர்ஸும் வெளியே வராங்க. அண்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. சார் எனக்கு நல்லா வேலை பார்த்தீங்க. சரி ஓகே. உண்மையை சொல்லப்போனா இன்னைக்கான ரைட்ல வந்து நாங்க புதிய ஒரு டைப் மான்ஸ்டரை பார்த்தோம். அது எல்லாமே பார்க்க ஹியூமனாய்டு மான்ஸ்டராகவும் இருந்துச்சு. கூடவே அதுங்க மேல ப்ளூ கலர்ல ஏதோ பத்தி விட்ட நெருப்பு மாதிரி இருந்துச்சு. அதோடைய கண்ணுகளும் வாய்களும் ரொம்ப எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு எங்களுக்கு நிறைய அட்டாக் பண்ணியிருந்தாலுமே அந்த அளவுக்கு எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அதனால கவலைப்படாதீங்க. இருந்தாலும் இதை பத்தின கொஞ்சம் ரிசர்ச் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார் கண்டிப்பா பண்றோம். இருந்தாலும் அது டேஞ்சரஸ்ன்றது எங்களுக்கு தெரியல மான்ஸ்டர். இருந்தாலுமே நீங்க உங்களுடைய காயத்துக்கு மருந்துகள் ஏற்படுத்திக்கோங்க. ஆமாமா இந்த ரைட்ல எனக்கு சின்ன கீரால் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டே இருக்கேன். அவனுக்கு தான் அடிபட்டிருக்கு. அந்த அடியில இருந்து பார்த்தா திடீர்னு நெருப்பு பத்த ஆரம்பிக்குது. இவன் ஒரு நிமிஷம் ஷாக்காக அவன் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கிறான். என்னாச்சு உங்களுக்கு ஹண்டர் கிம், என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவனோட பார்த்துட்டே இருக்கும்போது அடுத்த கட்டம் பார்த்தா அந்த பையன் அப்படியே வெறி ஆயிட்டு இவரை கடிக்க வரான். அவனுக்கு கடிச்சிட்டு இருக்க பின்னாடி இவங்களாம் ஷாக்கா பார்க்க அதுக்கப்புறம் அவன் திரும்பி இவங்க எல்லாரும் பார்க்க அப்போ பார்த்தா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க பொண்ணுங்க எல்லாருமே காலி பண்றான். இவங்க எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இவனுக்கு ஜாம்பியா மாட்டானுங்கன்னு. தக்காளி தரமா இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோவும் வெளியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான் என்ன நடந்துட்டு இருக்குன்னு
போகணும்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா ஷாக்ல மக்கள் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அவங்களே அட்டாக் பண்ணிடுறாங்க. விஷயத்தை இவங்க ஷாக்கா பாக்குறாங்க. என்ன அங்க நடந்துட்டு இருக்கு? அதெல்லாம் மாஞ்சஸா டஞ்சன் பிரேக் ஆயிதான் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்கா பார்த்துட்டு இருக்கு. அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ண போறோம்? டீச்சர் நீங்க ஈரங்கர் தானே, நீங்க ஒரு அவைக்கு ஆன ஆள் தானே, எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தீங்க நல்லா இருக்கும், நீங்க போய் அட்டாக் பண்ணுங்களா அந்த மான்சரை. நான் ஒரு ஈரங்கர் தான், என்னாலாம் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாத்தையுமே அழிக்க முடியாது அப்படின்னு அவரை சொல்லதுக்கு அப்புறம் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கு. இன்னொன்னு பார்த்தா ஒரு அதே மாதிரி சாம்பி டைப் மான்ஸ்டரும் இவங்களுடைய எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த பில்டிங் வந்து ஜம்ப் பண்ணி இவங்க அட்டாக் பண்ண வருது. டேய் ஓடுங்கடா ஃபர்ஸ்ட்னு சொல்லி ஹீரோவும் கத்த. அதுக்கப்புறம் வந்தது இந்த சரசரன்னு ஓட ஆரம்பிக்க பார்த்தோம். அது வந்து முறைச்சு பார்க்க எல்லாரும் பாய்ந்து ஓடுறானுங்க. என்ன பக்கம் ஒரு பொண்ணு பார்த்தா கால் தடிக்க அப்படியே கீழே வந்துட்டேன். என்னோட கால் நகர மாட்டேங்குது, என்னாச்சு? ஆஹா ஹெல்ப் பண்ண சொல்லி அவ்வளோ கேட்க. ஆனா பட் ஹீரோ வந்து என்னை மன்னிச்சிடு, நான் இப்பயே போய் மற்ற அண்டர்ஸ்ல கூட்டின்னு வர, அப்பதான் உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்ப. எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னுடைய உயிரை இந்த இடத்துல ரொம்ப ஆபத்தா இருக்கும் போது என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் ஒரு அவைக்கு நீங்க ஆயிடுச்சு, என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் ஒன்று லாய்க்கு இல்லாதவன், அந்த பொண்ணு வேற பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன பக்கம் அவங்க அப்பா சொன்ன விஷயத்த யோசிக்கிறாரு. உன்னால பவர்லெஸ்ஸா இல்லாத நிலைமையில என்ன பண்ண முடியும்ன்றத நினைக்காத, உன்னால இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும்ன்றது மட்டும் யோசின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. அதை கேட்டுட்டு இப்போ அவன் தயாரா இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த மான்சரை இவளை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகும். கரெக்ட் டைமிங்ல பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவும் போயிட்டு அது மூஞ்சிலே ஒரு கூத்து கொடுக்குறான். என்னுடைய டேடி இந்த இடத்துல என்ன பண்ணுவாரோ அதுதான் நான் இந்த இடத்துல வந்து பண்றேன் அப்படியே அவன் சொன்ன அடுத்த நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா அந்த சிஸ்டம் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி உடஞ்சு போனது அதுவும் திரும்ப ஆன் ஆக அதோட எந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போதான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ண முடியும் பார்த்துருவீங்க நம்புறேன். சரிங்க சாமி, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.